நான் உனக்கு எவ்வளவு நல்லதெல்லாம் பண்ணிருக்கேன். சொல்லு. சொல்லுங்க கண்மணி அன்பு செல்வன். சொல்லுங்க. சொல்லுங்கன்றல. எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், எங்கெல்லாம் சந்தோஷமா திரிஞ்சோம், எப்படியெல்லாம் உன்னை பொத்தி பொத்தி பார்த்தா உன்னால எப்படி அதெல்லாம் மறக்க முடிஞ்சது? சொல்லு. சொல்லு. சொல்றே. சொல்லு. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு பெரிய வலி தெரியுமாடி எனக்கு? என்னாலே உன்னை மறக்க முடியலையா? நீ எப்படி என்ன மறந்த? சொல்றே. இப்போ உன்னே நினைச்சுக்கிட்டு இருக்க. என்ன விட வாழ்க்கையில பணத்தை சம்பாதிச்சு நீ பெரிய ஆள் ஆகிறதா உன்னோட லட்சியமா? ஒரு கோவத்துல உன்னை வேணான்னு சொன்னதுக்கு என்ன பழி வாங்குறியா? நீ யார தோடிக்க பாக்குற? வாழ்க்கையில யார தோடிக்க பாக்குற? என்னையா? என்னையா? என் கூட வாழ்றதை விட என்ன ஜெயிச்சுட்டு போறதா உனக்கு சந்தோஷமா? சொல்லு. வேண்டாண்ணா. சொல்லுடி. விடா. அப்படி என்னடா அவளுக்கு ஆணவம்? நான் பண்ண ஒரு சின்ன தப்புக்கு வாழ்நாள் ஃபுல்லா என்ன மன்னிக்க மாட்டாளாமா? அதனால என்ன மறந்துடுவாளா? இவனே என்ன மறக்கிறது. நானே இவளை மறந்து தொலைச்சிடுறேன். மாமா கெஞ்ச மிஞ்சிக்கிட்டே இருக்கால. இவ்வளவு திமிரு பிடிச்சவ எனக்கு வேணாமா? இவன் என் வாழ்க்கையில இல்லவே இல்ல. இவன் எனக்கு வேணாம். வேணாம். அம்மா சொல்றேன், இனி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. மரியாதையா வீட்டுக்குள்ள போடா. போடான்னு சொல்றல. போ. கண்மணி, கண்மணி. இப்பதான் இந்த வீட்டுக்காக தெரிஞ்சிருக்குது. இனி அந்த வீட்டுக்காக, அந்த வீட்டுக்காக, எல்லா வீட்டுக்காரையும் தெரியும். சரி வாடி போலாம். எதுக்கு அம்மா இப்படி முறைக்கிறாங்க? என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? எதுக்குன்னு தெரியல. அவ்வளோ குடி. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். குடிச்சா என்ன வேணாலும் பேசுவியோ? நம்ம குடும்ப மானத்தையே மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டியேடா. டாவா? பின்ன அவ்வளவு பேத்துக்கு முன்னாடி அண்ணிய பாடி போடினா உன்னை வச்சு மெச்சுவாங்களா? உன்னை புள்ளையா பெத்ததுக்கு எனக்கு ரொம்ப பெரிய பெருமையை தேடி கொடுத்துட்டேடா. ப்ளீஸ், சத்தியமா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? இவனே என்ன மறக்கிறது. நானே இவளை மறந்து தொலைச்சிடுறேன். இவ்வளவு திமிரு பிடிச்சவ எனக்கு வேணாமா? அறியாம தப்பு பண்றவனுக்கு அதை திருத்திக்க வாழ்க்கையில எப்பவுமே ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும். ஆனா உனக்கு பல தடவை சான்ஸ் கிடைச்சும் உன் கோவத்தால, அவசர புத்தியால, முட்டாள்தனத்தால, கேடு கெட்ட இந்த குடியால இப்படி தவற விட்டுட்டே இருக்கேடா. இல்லம்மா, அது உனக்கும் கண்மணிக்குமான பிரச்சனைய எத்தனையோ சந்தர்ப்பத்துல நீ அழகா, சாமர்த்தியமா, பக்குவமா அதை சரி பண்ணிருக்கலாம். ஆனா ஒவ்வொரு தடவையும் உன்னோட ஈகோவால அத ஊதி ஊதி அவளை டென்ஷன் ஆக்கி உங்க சண்டைய இன்னும் பெருசாக்கி கடைசியில என்னடா கிடைச்சது அதனால உனக்கு? ப்ளீஸ்மா, என்ன கொஞ்சம் பேச விடுங்க.
நேத்து நைட் நான் குடிச்சிட்டு அப்படி நடந்துகிட்டது தப்புதான். ஆனா ஏன் குடிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னால முடியலம்மா. நேத்து என்ன நடந்துச்சுன்னு யாராவது உங்களுக்கு தெரியுமா? அதான் உனக்கே தெரியலையே. டேய் நீ சும்மாடா. நான் குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆமா, அத சொல்லு. ஜீவா கிட்ட கண்மணி அவளோட பழைய வாழ்க்கையில இருந்து முழுசா வெளியில வந்துட்டேன்னு சொல்லியிருக்கா. அவன் என்னடானா இவ கொடுத்த நம்பிக்கையில அவளை ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் ப்ரொபோஸ் பண்ணிருக்கான். இது நேர்ல பார்த்து எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? இன்னும் அவ கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கு. சட்டப்படி இன்னும் அவ எனக்கு பொண்டாட்டி தான். அப்ப எதுக்கு அவனுக்கு இந்த மாதிரிலாம் ஹோப்ஸ் கொடுக்கணும்? அவ இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? ம். அதுக்காக நீ குடிச்சிட்டு வந்து ஊருக்கு முன்னாடி அவளை நிக்க வச்சு கேள்வி கேட்பியா? நாக்குல நரம்பே இல்லாம பேசுவியா? இப்படிதான் அவளை அவமானப்படுத்துவியா? இல்லன்னு என்ன உனக்கு அவ்வளவு கோபம்? அப்படி என்ன உனக்கு தலைப்போற அவசரம்? அந்த ஜீவா அண்ணியோட ஃப்ரெண்டு. அண்ணி அவங்கிட்ட என்ன சொல்லிருப்பாங்கன்னு உனக்கு முழுசா தெரியாது. நீங்க எதுவா இருந்திருந்தாலும் அவங்க கிட்ட அமைதியா பேசிருந்திருக்கலாம்ல. அதை விட்டுட்டு அசிங்கமா என்னமோ பேட்ட ரோடி மாதிரி அவங்க வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு, ஏய் கண்மணி வாடி வெளிய போடி, என்ன நினைச்சிட்டு உன் மனசுல? என்னடா அமைதி ஆயிட்ட? நேத்து குடிச்சிட்டு வந்து அந்த பொங்கு பொங்குனல்ல, அவன் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. எல்லாரும் சாரி, என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறாங்க மன்னிப்பு. உன் மன்னிப்ப எங்க கிட்ட கேட்காத, அவகிட்ட போய் கேளு. என்னடா யோசிக்கிற? அவ ஜீவா கிட்ட என்ன மறந்துட்டேன், பாஸ்ட் லைஃப்ல இருந்து மூவ் ஆயிட்டேன்னு சொன்னாமா. அது என்னால தாங்கிக்கவே முடியல. ஏன் அப்படி சொன்ன நான் கேட்டதுக்கு, உங்கள மாதிரி மரியாதை தெரியாத ஆளுங்க கூட எல்லாம் என்னைக்கும் வாழவே முடியாது, அதனாலதான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னாங்கறா. அதாம எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஆமாண்டா, அவ அப்படி பேசுறான்னா நீ அவகிட்ட அப்படிதான் நடந்துக்கிற. நீ சிடு சிடுன்னு உன் சந்தேக புத்தியோட கோவமா பேசினா அவளும் வெடுக்கு வெடுக்குன்னு வெட்டி விடுற மாதிரி தான் பேசுவா. ஆனா மனசார அவ அப்படி சொல்லிருப்பான்னு எனக்கு தோணல. எனக்கும் அப்படி தோணல. ஆ, எனக்கும் தோணல. ம். நீ நடந்துக்கிறத பொறுத்து தாண்டா எல்லாமே இருக்கும். உனக்கு அவ வேணும்னா ஒழுங்கு மரியாதையா நீ இப்பவே அவகிட்ட போய் நேத்து நடந்துக்கிட்டதுக்கு மன்னிப்பு கேளு. பொறுமையா பேசு. அவ என்ன திட்டினாலும் செருப்பால அடிச்சா கூட வாங்கிக்க. இனிமே எப்பவுமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு அவகிட்ட சாரி சொல்லு. நம்பிக்கைய குடு. போ, போய் மன்னிப்பு கேளு. இப்பவே போய் பேசு. இரு, பிரேக்ஃபாஸ்ட் வேணா முடிச்சிட்டு போ. போயா முதல்ல எந்திரிச்சு. ஏய் இருடா, குளிச்சுட்டு போறேன்டா. எந்திரிக்கிறத பாரு, மன்னிப்பு கேக்குறதுக்கு பொறுமை. இந்த பொறுமை மத்த இடத்துல இல்ல. போ. மொறப்ப எல்லாத்துக்கும் எல்லாம் பேச்சு வாங்கணும். கடவுளே, இந்த பிரச்சனையை எப்படியாவது நல்லபடியா தீர்த்து கொடுப்பா. நீதான் காப்பாத்தணும். வாங்க மாப்ள. உள்ள வாங்க, உட்காருங்க. உள்ள வாங்க மாப்பிள. இல்ல கண்மணி
அவ காலையிலேயே ஹோட்டலுக்கு சீக்கிரமா கிளம்பி போயிட்டாளே. சாரிங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, என்ன மாப்பிள்ள? ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க? இல்ல, நான் போதையில நான் என்ன பேசுறேன்னு தெரியாம அவள ரொம்ப தப்பா பேசிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உணர்ற நிலையில நான் இப்ப இல்ல. அதுக்கு 1000 காரணம் நான் இப்ப சொல்லலாம். அதனால உங்க குடும்பத்துக்கு என்னால ஏற்பட்ட கலங்கம் நீங்கிடுமா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மாப்பிள்ள. 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. அது நம்ம 2 பேர் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே தவிச்சுக்கிட்டு அது இப்ப கடைசியில சண்டையில முடிஞ்சிருக்கு. நீங்க 2 பேரும் எப்போ ஒண்ணு சேருவீங்க? மறுபடியும் எப்ப சந்தோஷமா உங்களை பாப்போம்னு ஒவ்வொரு நாளும் நாங்க ஏங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொரு நாளும் உங்க பிரச்சனை தான் பெருசா போய்கிட்டே இருக்கு. இது என்ன சாபமோ தெரியல. தினமும் உங்களை இப்படி பாக்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. மாப்பிள்ள, அக்கா, மாப்ள, ஒரு நிமிஷம் மாப்ள. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. இதுல யாரு தப்பு யாரு சரின்னு நான் சொல்ல வரல. உங்க விஷயத்துல நாங்களும் அவகிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஆனா அவ வைராகியத்துல அவ கொஞ்சம் கூட இறங்கி போற மாதிரி தெரியலையே. தன்மானமும் சுயமரியாதையும் மனுஷங்களுக்கு வேற எதையும் விட முக்கியம்தான். ஆனா அது நம்ம வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாதுல்ல. உயிருக்கு உயிரா பழகுன 2 அன்பான உள்ளங்களை பிரிச்சிடக்கூடாது. அவ தான் இறங்கி வர மாட்டான்னு தெரியுதுல்ல. நீங்களும் அவ மேல உயிரையே வச்சிருக்கீங்க. அப்போ நீங்களாச்சும் கொஞ்சம் இறங்கி வரலாம்ல மாப்ள. உங்களுக்கு அறிவுரை சொல்றதா நினைச்சுக்காதீங்க. ஒரு நல்ல ஜோடி பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாப்ள. சரிங்க மாமா. ஆமா, அன்னிகிட்ட பேசிட்டியாண்ணே? அவ காலையிலே ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போயிட்டாளாம். ஐயோ, டேய், நான் இப்பவே அவளை ரெஸ்டாரண்ட்ல போய் பார்க்கணும். என் கூட வரியா? என்னென்ன கேட்டுக்கிட்டு வா. வர்றோம் அங்கிள், நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஹலோ, ஆ? யாருங்க நீங்க? யார பார்க்கணும்? நீங்க மட்டும் போயிட்டே இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு நாங்க இங்க இருக்கோம்? ஆமா, நீ எவ்வளவு நாளா இங்க இருக்க? 3 மாசமா? நான் இங்க 5 வருஷமா வேலை செஞ்சிருக்கேன். சார், அது முக்கியம் இல்ல. இப்ப வேலை செய்யல, அப்பாயின்மெண்ட் இருக்கா? யார பார்க்க வந்தீங்க? ராஜசேகர் சாரை பார்க்கணும். அன்பு சார் டீம்ல வேலை செஞ்ச விக்னேஸ்வரன் சொல்லு, அவருக்கு தெரியும். சரி, இங்கே இருங்க, நான் போய் சொல்லிட்டு வரேன். நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டு எனக்கு மெயில் அனுப்புங்க. ஓகே சார். இப்போதைக்கு நான் இதுல சைன் பண்றேன். நான் சொன்ன மாதிரி மாமா. எல்லாத்தையும் மாத்திருங்க. உட்காருமா. டிஜிட்ஸ் மேட்ச் ஆகவே இல்ல. சார், சைன் சார். ஐ வில் ஜஸ்ட் சைன் இட். சொன்னது எல்லாத்தையும் okay. கரெக்டா மாத்திருங்க. வாங்க. வணக்கம் சார். என்ன? சார், உங்களை பார்க்க விக்னேஸ்வரன் ஒருத்தர் வந்திருக்கார் சார். விக்னேஸ்வரனா? யாரு? சார், உங்க பழைய ஸ்டாஃப் தான் சார். அன்பு சார் கிட்ட ஒர்க் பண்ண வரான். உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. ஓ ஓ அவனா? ஓகே சார், உள்ள அனுப்பவா சார்? சரி, வர சொல்லு. ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ம். அது மாமா, அவனெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். ஏன் வெண்ணிலா? எதுக்கு கண்டவங்களெல்லாம் மீட் பண்ணி உங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க? மாமா, அவன்லாம் சரியே இல்ல. அன்னைக்கு இப்படிதானே சொல்லாம கொள்ளாம டீசென்ஸே இல்லாம தேடி வந்து பணம் கேட்டு எரிச்சல கலப்புனான். அவன் பிசினஸ்ல லாஸ் ஆனதுக்கு நம்ம கிட்ட காசு கேட்டு ரொம்ப ஸ்டூபிடா பிஹேவ் பண்றான். இவனெல்லாம் எதுக்கு நீங்க பாத்துக்கிட்டு? இதெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க. ஐ வில் டேக் கேர்.
இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அன்னைக்கே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி அனுப்பிச்சிட்ட. இப்ப அவன் மறுபடியும் வந்திருக்கானா? என்னன்னு தான் கேட்போமே. ஆஹா, என்னன்னு கேக்குறதுக்கு என்ன இருக்கு மாமா? இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதுதான் வேலையே. அன்னைக்கு நான் தர முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அதான் இப்ப உங்ககிட்ட பேசி எப்படியாச்சும் பணம் வாங்கலான்னு வந்திருக்கான். ஆ, அண்ணா, சொல்லுங்க மேடம். அவன் கிட்ட போய் அதெல்லாம் சார பாக்க முடியாது, பிஸியா இருக்காரு, மீட்டிங்ல இருக்காருன்னு சொல்லி அனுப்பிடுங்க. ஓகே மேடம். ம். ஆ, இதுக்கெல்லாம் நீங்க இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அங்கிள். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் டீல் பண்ணிக்கிறேன். எல்லாம் ரொம்ப புதுசா இருக்கே. இவன் ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறா? இதுக்கு முன்னாடி இப்படி நான் இவள பார்த்ததே கிடையாதே. ம், என்னவா இருக்கும்? ம். அண்ணே, வாமா. ஜீவா ஆபீஸ்ல இருக்கானா இல்ல கீழ இருக்கானா? கீழே ரிசப்ஷன்ல தான்மா இருக்காரு. நான் கொஞ்சம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வாங்கணுமா, கடைக்கு போக வேண்டியிருக்கு. நீ போய் பேசுமா. ம், ஆ, சரிங்கண்ணே. ஜீவா, 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 ஒரு நிமிஷம். நேத்து நடந்ததுக்கு ரொம்ப சாரி ஜீவா. ஓ, அப்ப இத்தனை நாள் நடந்ததுக்கு சொல்லு. சாரி ஜீவா, இத நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கணும். சொல்லாம இருந்தது என் தப்புதான். என்ன மன்னிச்சிரு ஜீவா. தெரியாம செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்கலாம். ஆனா தப்புன்னு தெரிஞ்சே செஞ்சுட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்கிற பாரு, நீ பண்ணதுக்கு பேரு தப்பு இல்ல, துரோகம். துரோகம். நான் எதிரிய கூட மன்னிச்சிருவேன். ஆனா கூடவே இருந்து இந்த மாதிரி ஏமாத்தி துரோகம் பண்றவங்கள மன்னிக்கவே மாட்டேன். உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஆ? எப்படி என்ன ஏமாத்த உனக்கு மனசு வந்தது? உங்க ரெண்டு பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி எப்படி உன்னால நடிக்க முடிஞ்சது? உனக்கெல்லாம் உறுத்தவே உறுத்தாதா? நான் அவ்வளவு வருஷம் கழிச்சு உன்னை முதல்ல மீட் பண்ணப்ப நீ என்ன பத்தி கேட்ட, நான் சொன்னேன். நானும் உன்னை பத்தி கேட்டேன். நீயும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா அந்த வாழ்க்கை சரியில்லைன்னு சொன்ன. ஆனா அன்பு முதல்ல அங்க வேலைக்கு வந்தப்போ வந்தவன் ஹஸ்பண்டுங்கிறத ஏன் நீ என்கிட்ட சொல்லல? ஏன்? அவனை நான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றப்போ நீயும் உன் குடும்பமும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சீங்களே. அதை விட கேவலமான காரியத்தை இந்த உலகத்துல யாராவது செய்வாங்களா? தப்புதான் ஜீவா. ஆனா அன்னைக்கு என் சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன சூழ்நிலை? மண்ணாங்கட்டி சூழ்நிலை. என் நெத்தில என்ன முட்டாள்னு எழுதிருக்கா? நீ, அவன், உன் குடும்பம் எல்லாரும் சேர்ந்து மொத்தமா என்னைய ஏமாத்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் சூழ்நிலைன்னு நீ காரணமே சொல்லக்கூடாது. இப்படி ஒரு துரோகத்தை நீ பண்ணிருக்கவே கூடாது. ச்சே. ஒவ்வொரு நாளும் என் கண்ணு முன்னாடி
நீங்க 2 பேரும் எவ்வளவு பொய்யா உலாவி இருக்கீங்க. இதுல என்னோட நிலைமை எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கியா? நீ உன் பாஸ்ட் லைஃப்ல இருந்து மூவ் ஆன் ஆயிட்ட, அத மறக்க விரும்புறேன்னு தானே நீ சொன்ன. நீ அப்படி சொன்னதுனாலதான் என் மனசுல நான் ஆசையை வளர்த்துக்கிட்டேன்.